வணக்கம் கண்ணு, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க பசங்களா, இன்றைய வகுப்பு இயல் 1 பட்டிமன்றம் நம்ம பார்க்க போகிறோம். உரைநடை பகுதியில் பட்டிமன்றம் பார்க்க போகிறோம். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு அறிவா பண்பா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பட்டிமன்றம்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இப்போ அறிவா அப்படின்னா அறிவு அதில் ஒரு குழு இருப்பாங்க, பண்பு அப்படின்றதில் ஒரு குழு இருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி பேசிப்பாங்க. இறுதியில் யார் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பட்டிமன்றம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? வாங்க, நமக்கு இன்றைக்கி அறிவா பண்பா அப்படின்னு சொல்லி தலைப்பில் புஸ்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாமா? பட்டிமன்றத்துக்கு நடுவர் ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க தான் இப்போ முதல்ல பேச போகிறாங்க. செந்தமிழே நறுந்தேனே ஜெகம் போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டிமண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம் சொல்கிறாங்க நடுவர். தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையாய் பெரிதும் தேவை அறிவா பண்பா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நல்லா வாசித்து பார்த்துக்கோங்க பாடத்தை. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அறிவு அப்படின்ற தலைப்பில் இன்சுவை அப்படின்ற ஒரு சிறுமி பேச வராங்க. 5ஆம் வகுப்பு சிறுமி. பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுவை. என்ன பேச போகிறாங்க? அறிவை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறாங்க. அறிவில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, சரிங்களா? அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியது அறிவில் தான். அது மட்டும் இல்லாமல் 1000 கண்டுபிடிப்பை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தது தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் அறிவில் தான் இந்த சாதனையை செஞ்சார் அப்படின்னு சொல்லி இன்சுவை பேசுகிறாங்க. நடுவர் அதுக்கு என்ன பண்ணுறாரு? இன்சுவையினுடைய அந்த கவிதை திறனை பாராட்டுறாரு. அதுக்கடுத்ததாக யார் பேச வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பை பற்றி பேச வருவாங்க. பண்பை பற்றி யார் பேசுகிறாங்க? மதியொலி அப்படின்றவங்க பேசுகிறாங்க. மதியொலி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, புத்தரோடு வள்ளுவரும் போதித்தும் நற்பண்பே நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. புத்தரையும் வள்ளுவரையும் விடவா பண்பை பற்றி ஒருத்தங்களால் சொல்ல முடியும்? அவங்கள விட யாரால் பண்பை பற்றி சொல்ல முடியும்? முடியவே முடியாது. அவங்கள எடுத்துக்காட்டாக வச்சு மதியொலி பண்பை பற்றி பேசுகிறாங்க. நடுவர் மதியொலிக்கு என்ன பண்ணுறாரு? பாராட்டு கொடுக்குறாரு. அடுத்ததாக பாருங்கள், அருளப்பன் அப்படின்ற ஒரு சிறுவன் பேசுகிறான். அவன் என்ன பேசுகிறான்? அறிவாற்றல் உள்ளவன் தான் ஆளுகின்றான், அறிவு இருக்கிறவங்க தான் உலகமே ஆளுகின்றாங்க அப்படின்னு சொல்லி அறிவை பற்றி பேசுகிறான் அந்த அருளப்பன் அப்படின்ற ஒரு சிறுவன். நடுவர் என்ன பண்ணுறாரு? அந்த அருளப்பனுக்கு பாராட்டு கொடுக்குறாருங்க. அடுத்தது சலீமா அப்படின்ற ஒரு சிறுமி பேச வராங்க. அவங்க பண்பை பற்றி பேசுகிறாங்க, சரிங்களா? இப்போ இன்சுவையும் அருளப்பனும் அறிவை பற்றி பேசினாங்க. மதியொலியும் சலீமாவும் பண்பை பற்றி பேசினாங்க. கடைசியாக நடுவருடைய தீர்ப்பு என்னன்னா, எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தே தான் வருகின்றேன், சரிங்களா? கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்விழி அறிவும் பண்பும் சமமாக வைத்தேன். நடுவர் கடைசியாக என்ன முடிவு சொல்லிட்டாரு? அறிவும் ஒரு மனிதனுக்கு வேணும், பண்பும் ஒரு மனிதனுக்கு வேணும். இந்த 2ம் இருந்தால் தான் அவனுக்கு வாழ்க்கையில் முழுமை பெற முடியும். நமக்கு மனிதர்களுக்கு 2 கண்கள் எவ்வாறு அவசியமோ, 2 கைகள் எவ்வாறு அவசியமோ, 2 கால்கள் எவ்வாறு அவசியமோ, அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? அறிவும் வேணும், பண்பும் வேணும். அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய தீர்ப்பை சொல்லி முடிச்சிட்றாருமா நடுவர். எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாடத்தை நல்லா வாசித்து பார்க்கணும், சரிங்களா? நல்லா வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுகளை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நற்றமிழ் பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு சொல்லணும். அடுத்தது
நற்றமிழ் பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானம்னாலும் உலகம்தான், அண்டம்னாலும் உலகம்தான், ஜெகம்னாலும் உலகம்தான். ஜெகம்னா உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் அப்படின்னா உலகம்னா எது? அகிலம். அப்போ அண்டம், ஜெகம் இது மூணுமே உலகத்தை குறிக்குது. வானம் மட்டும்தான் இதில் நமக்கு தவறான பதில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டேஷில் வானம் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. அடுத்தது 3வது பாருங்கள், அறிவு கூட்டல் ஆயுதம் அறிவாயுதம் என்பதை நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ அறிவாயுதம் ஆவணாவை டிக் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல்னாவே புகழ்னா இகழ். அந்த முதல் ஒன்று நீங்கள் டேஷில் டிக் பண்ணி எழுதிக்கோங்க, இகழ் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெளிச்சம்னா ஒளி இல்லைங்களா? ஒளி, தெளிவு, விளக்கு இது மூணுமே வெளிச்சம் தான். அப்போ இருள்னா இருட்டு. அப்போ இருள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டேஷில் எழுதிருங்க. அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. செந்தமிழ்னா செம்மை கூட்டல் தமிழ். பிரித்து எழுதுகிறப்ப எப்படி எழுதணும்? செம்மை கூட்டல் தமிழ். அப்புறம் கவியரங்கம் எப்படி எழுதணும்? கவி கூட்டல் அரங்கம். கவியரங்கம்னா கவி கூட்டல் அரங்கம்னு எழுதிருங்க. அடுத்ததாக பாருங்கள், வினாக்களுக்கு விடையளில அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவால் உயர்ந்தவர்களை 2 பேர் சொல்கிறாங்க இன்சுவை. அப்துல் கலாம் ஒன்று, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒன்று. 2 பேரையும் எழுதிக்கோங்க. சரிங்களா? அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பதில் எழுதிக்கோங்க. அடுத்தது பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி. மதியொலி யாரை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியொலி யாரை சொல்கிறாங்க? பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி புத்தரையும் வள்ளுவரையும் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்கம்மா. அடுத்தது உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவையாருக்கு கொடுத்தார். இது நமக்கு எப்போதுமே படித்ததான் தெரிஞ்சது தான். சரிங்களா? நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் எழுது. நடுவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மனிதனுக்கு அறிவும் வேணும் பண்பும் வேணும் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. நீ என்னவா தீர்ப்பு கொடுப்ப அப்படின்றத உனக்கு தெரிந்த ஒரு 3-4 வரிகளில் நீ எழுதிக்கோ. சரிங்களா? இதுதாம்மா இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, உரைநடை பகுதி இயல் 1ல் உரைநடை பகுதியில் பட்டிமன்றம் தலைப்பில் என்ன பார்த்தோம்? ஒரு மனிதனுக்கு அறிவு வேணுமா பண்பு வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைய பாடம் பார்த்தோம். நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.